ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு மிட் நைட் சர்ப்ரைஸ் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மெத்தடு தான் ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய கஸ்டமரோட தீம் கலர் பர்பிள் ஒயிட் அண்ட் கோல்ட். ஸோ என்னோடய கஸ்டமர் வந்து இதை கிஃப்ட் பண்ண போகிறது அவங்களோட சிஸ்டருக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும்ன்றதால அந்த பர்பிள் கலர்லேயே நாங்கள் கேக்கையும் ஹால்டரையும் நாங்கள் டெக்கோர் பண்ணினோம். ஸோ சின்ன ஒரு கேர்ள் என்றபடியால் கொஞ்சம் நல்ல க்யூட்டாக யூனிக்காகவே இந்த ஹால்டரை நான் டெக்கரேஷன் பண்ணினேன். ஸோ கஸ்டமரை அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் என்ற ஒரு ரீசனுக்காக தான் டிசைனிங் க்ரியேட்டிவாக பார்த்து செஞ்சேன். அதோடு நாங்கள் கேக்கையுமே வந்து நாங்கள் அவங்க எதிர்பார்த்த அந்த தீம் கலருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோடு நாங்கள் இன்றைக்கி மிட் நைட் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறதால அதில் சின்ன ஒரு லைட்னிங் செட்டப் ஒன்றும் கொடுத்தோம். ஸோ மிட் நைட்டில் கொண்டு போகிறதால அப்போ அது கொஞ்சம் ப்ரைட்டாகவும் அழகாகவும் இருக்கும்ன்றதுக்காக. ஸோ அதோடு நான் என்னோடய கேக்கையும் அவருக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும் என்று சொன்னாங்க கஸ்டமர். ஸோ அதனால் அவருக்கு பிடிக்கிற அந்த மியூசிக் அதோட அவருக்கு பிடிச்ச அந்த கலரையும் நாங்கள் மர்ச் பண்ணி தான் இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு கேக் ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அந்த கேக்கை செய்யும் போது முதல்ல எங்களுக்கு அது அழகாக இருக்கணும், எங்களுக்கு அது வித்தியாசமாகவும் மேக்ஸிமம் எங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை இன்க்ளூட் பண்ணி அந்த கேக்கை செஞ்சோம்னா ஷுவராக அதோட அவுட்லுக் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணினேன். அதோட கேக்கில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மேக்ஸிமம் நான் எடிபிள்லேயே கொடுக்கணும் என்று ட்ரை பண்ணினேன். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து நான் எடிபிளில் வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கு என்னோடய கேக் இது தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சர்ப்ரைசிங் டெலிவரியையும் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஒன்று போடலாமான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.